ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியரான பின்பழகிய பெருமாள் ஜீயர். அவரை பின்பழகிறாம் பெருமாள் ஜீயர் என்றும் சொல்வதுண்டு. இவருடைய திருநட்சத்திரம் ஐப்பசி மாதம் சதயம். இவருக்கு ஏன் இந்த திருநாமம்னா, இவர் நம்பெருமாளோட பின் அழகுல அப்படி மயங்கி இருப்பாராம். அதாவது பெருமாளை சேவிக்கும்போது கூட அவரோட பின்னழகை பார்த்துட்டே இவர் நடப்பாராம். அதனாலதான் இவருக்கு பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்ற திருநாமம். இவருடைய ஆச்சாரியர் சுவாமி நம்பிள்ளை. பின்பழகிய பெருமாள் ஜீயரோட திரு அவதார ஸ்தலம் திருப்புட்குடி. அவர் வாழ்ந்தது ஸ்ரீரங்கத்துல. இவர் ஆச்சாரிய நிஷ்டைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். ஒரு ஆச்சாரியருக்கு எப்படி சேவை பண்ணணும்னு அவர் ஒரு ரோல் மாடலா இருந்து வாழ்ந்தார். இவருடைய ஆச்சாரியர் நம்பிள்ளை தினம் காவிரிக்கு குளிக்க போவாராம். அவர் குளிச்சு திரும்பி வரும்போது அவர் உடம்புல வேர்வையே படாம இருக்க, அதாவது வேர்வையெல்லாம் காயறதுக்காக இவர் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவாராம். விசிறியை வச்சுட்டு அவரை சுத்தி சுத்தி வீசுவாராம். அந்த அளவுக்கு அவருக்கு ஆச்சாரியன் மேல பக்தி. ஒரு தடவை அவருக்கு உடம்பு முடியாம போயிடுறது. அப்போ நம்பிள்ளையோட மீதி சிஷ்யர்கள்ட்ட அவர் சொல்றாரு, எனக்காக பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவள் ஆச்சரியப்படுறா. ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ உடம்பு குணமாகணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறது ஒரு அந்த மாதிரி பண்ண மாட்டா. ஏன்னா அது ஒரு சிறிய பலனை நோக்கி இருக்கிறதுனால அவள் என்ன பண்றா, போய் நம்பிள்ளை கிட்ட சொல்றா, ஏன் இவரே இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்பிள்ளை சொல்ற, நீங்க மீதி சுவாமிகள்கிட்ட போய் கேளுங்கோ இதுக்கான காரணம்னு. எல்லார்ட்டையும் போய் கேட்கறா. ஆனா அவ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாலே தவிர யாருமே ஜீயரை பத்தி தப்பாவே சொல்லல. அதையும் திருப்பி இவ நம்பிள்ளை கிட்ட சொல்றான். அப்போ நம்பிள்ளைக்கு தெரியும் ஜீயர் மனசுல என்ன இருக்குன்னு. ஆனாலும் அவருடைய திருவாயிலேருந்து வரட்டும் அப்படின்றதுக்காக அவர் கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண சொன்னீங்கன்னு. அப்போ ஜீயர் சுவாமி சொல்றார், இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும், உங்களுக்கு இந்த ஆலவட்ட கைங்கரியம் பண்ணணும். அதனாலதான் எனக்கு பரமபதத்தோட இதை நான் விரும்பினேன். அதனாலதான் இந்த மாதிரி வேண்டிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு அவருக்கு ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரியன் சேவை பண்ணணுன்றது ஆசை. இவரோட உயர்ந்த லட்சணமே, அதாவது ஒரு சிஷ்யனோட உயர்ந்த லட்சணமே ஒரு ஆச்சாரியனுடைய திருமேனியை காப்பது. அதுபடிதான் இவர் வாழ்ந்து வந்தார். அதுபடிதான் இவர் சேவை பண்ணின்னு வந்தார். இவரை பத்தி உபதேச ரத்னமாலையில மணவாள மாமுனிகள் பாடுறார். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்தெய்வத்தில் அன்பதுமற்று மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கான அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர் அப்படின்றார். இவருடைய கிரந்தங்கள் 6000 படி குரு பரம்பரை பிரபாவம், வர்த்தாமாலை. இதுல ஆச்சாரியர்கள் பற்றி தான் அவர் எழுதியிருக்கார். ஆச்சாரியர்கள் சேவை பண்றது, ஆச்சாரியர்கள்ட்ட எப்படி நம்ம பக்தியோட இருக்கணும் அப்படின்றத. இவர் ஒரு சன்னியாசி. ஆனாலும் தன்னுடைய ஆச்சாரியன் கிரகஸ்தரா இருந்தாலும் அவருக்கு இவர் சேவை பண்ணின்னு வந்தார். இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.